ரெட் ஸ்பாட்ஸ் ஃபீவர் இச்சிங் இது சிக்கன் பாக்ஸா. இன்றைக்கி சிக்கன் பாக்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். சம்மரில் ரொம்ப அதிகமாக வருது சிக்கன் பாக்ஸு. சிக்கன் பாக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? சிக்கன் பாக்ஸ்ன்றது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். வரத்துக்கு காரணமான வைரஸ்ன்னு பார்த்தோம்னா வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். இது ஈஸியாக பரவக்கூடியது, எஸ்பெஷலி கிட்ஸ்க்கு. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா வேக்சின் இருக்கிறதுனால. சிக்கன் பாக்ஸ் வரத்துக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் வரலான்னு பார்த்தோம்னா காய்ச்சல், டயர்ட்னஸ், தலைவலி இருக்கலாம், நீர்க்கட்டி ரெட் கலரில் பிளிஸ்டர்ஸ். இந்த பிளிஸ்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு வந்து முதுகுப்புறத்தில் வரும், அப்புறமா வந்து ஃபேஸில், அப்புறம் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃபஸ்ட்டு தடிப்பாக இருக்கும், அப்புறம் தான் நீர்க்கட்டியாக மாறும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகலான்னு பார்த்தோம்னா தும்புறதுனால, இரும்புறதுனால நீர்க்கட்டிகள், அந்த பாடியில் உள்ள நீர்க்கட்டிகள் உடைஞ்சி மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இது சிக்கன் பாக்ஸ் பாசிட்டிவாக உள்ளவங்க தனிமைப்படுத்துறது நல்லது, ஒரு 21 நாளைக்கு, அதாவது அந்த தடிப்பு மறைகிற வரைக்கும். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா ஏசைக்ளோவிர் ஆன்டி வைரல் ட்ரக் எடுத்துக்கலாம். காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக செல்ஃப் லிமிட்டிங் தான். ஹைட்ரேட்டடாக இருக்கணும், வாட்டர், ஜூஸ் எடுத்துக்கலாம், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்லாம். ஒரு 21 டேஸ், அதாவது அந்த தடிப்பு மறையிற வரைக்கும் ஐசோலேட் பண்ணி வைக்கலாம் சிக்கன் பாக்ஸ் உள்ளவங்களுக்கு. சிக்கன் பாக்ஸ் நம்ம வீட்டில் வந்திருக்கு, அவங்கள பார்த்துக்கணும்ல, அவங்க பார்த்துக்கிறவங்க க்ளவுஸ் போட்டுக்காங்க, மாஸ்க் போட்டுக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அவங்க வந்து வேக்சின் போட்டிருக்கணும், கண்டிப்பாக அவங்க வேக்சின் போட்டிருக்கணும். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலான்னு பார்த்தோம்னா அந்த வெசிக்கிள்ஸில் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகலாம், அப்புறம் நிமோனியா வரலாம், அதாவது நுரையீரல் பாதிப்பு ஏற்படலாம். என்ன பண்ணக்கூடாது? அந்த கொப்பளத்தை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. ஆஸ்பிரின் எடுத்துக்காதீங்க, ரேஸ் சிண்ட்ரோம் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். டாக்டர் அட்வைஸ் கண்டிப்பாக தேவை. யாருக்கலாம்னா ப்ரெக்னென்ட் உமன், பேபிஸ்க்கு அண்டு அடல்ட்ஸ்க்கு. இது எப்படி வராமல் தடுக்கலாம்? சிக்கன் பாக்ஸ் வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடல்ட்டுக்கு தனியாக, சில்ட்ரனுக்கு தனியாக இருக்குது. சில்ட்ரனுக்கு 2 டோஸ் MMRV வேக்சின்ஸ். ஃபஸ்ட்டு டோஸ் அதாவது 12 to 15 மந்த்ஸு, 1லேருந்து 1.25 வயசு எடுத்துக்கலாம். 2 மாதத்துக்கு கீழே குழந்தைங்க கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. செகண்ட் டோஸ் 4 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே எடுத்துக்கலாம். அடல்ட்ஸ்க்கும் 2 டோஸ். ஃபஸ்ட்டு டோஸ் அபவ் 13 இயர்ஸ், செகண்ட் டோஸ் 1 மாதம் கேப் விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் பாக்ஸ் வந்தவங்க ஒரு டைம் வந்துருச்சு, திரும்ப வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு டைம் வந்துடுச்சுன்னா நம்ம பாடியிலே நோய் எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகிடும், அதனால் பயப்பட தேவையில்லை. இது செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் தான். சிக்கன் பாக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறவங்க கூட நம்ம இருக்கோம். இப்போ நம்மளுக்கும் சிக்கன் பாக்ஸ் வரும். 14லேருந்து 16 நாள் கழித்து சிம்டம்ஸ் காட்டலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொபைலாக்சிஸ் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ஏசைக்ளோவிர் ட்ரக் எடுத்துக்கலாம். அப்புறம் வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கணும். இம்யூனோசப்ரஷன் பேஷண்ட்டு, ப்ரெக்னென்ட் உமன், ஒருவேளை வேக்சின் அலர்ஜியாக இருக்கிறவங்கலாம் ஏசைக்ளோவிர் ட்ரக் எடுத்துக்கலாம். வேரிசெல்லா ஜோஸ்டர் இம்யூனோக்ளோபின் எடுத்துக்கலாம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். உங்கள் பாடியில் இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் ப்ளீஸ் கன்சல்ட் எ டாக்டர். உங்கள் கூட டெய்லி மெடிக்கல் அவேர்னஸ் ஷேர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.